ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு கஸ்டமர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கஸ்டமருக்கெலாம் போட்டு காசை கூட்டு கெத்தா. இவங்க ஒரு ஸ்கூல் படிக்கிறவங்க, அதனால தான் கொஞ்சம் கம்மியாக வாங்கியிருக்காங்க. ஒரு எப்படின்னு பார்த்தீங்கன்னா பைசே ரேட்டில் வாங்கியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அக்கா கொஞ்சம் அதிகமாக வாங்கக்கா, ப்ளீஸ்க்கா கொஞ்சம் அதிகமாக வாங்க. சில்லற காசாக கொடுக்குறாங்க, ரொம்ப தொல்லையாக இருக்குது. இவங்கள பாருங்கள், இவங்க அவங்களுக்கு மேலே இருக்காங்க. வெறும் 0.63 பைசேக்கு தான் வாங்கியிருக்காங்க. வாங்க மேடம். கொடுங்க. இவங்களும் அதே தான். ஏன் திரும்ப எல்லோரும் இப்படி வாங்குறாங்க? ஏன்னா நம்ம கடையில் வேறு எதுவுமே இல்லைங்க. சொன்னால் உங்களுக்கு தெரியும். ஓகே மேம், தேங்க்யூ. வாங்க. ஓகே மேம், தேங்க்யூ. வாங்க. ஓகே நீங்கள் பெரிய ஆள் தான், ஒத்துக்கிறேன் மேம். $63 இல்லை. ஓகே சாரி 0.63 நோவா? ஜீரோவே விட்டுடான். $0.63. ஓகே தேங்க்யூ. வாங்கக்கா. தேங்க்யூ. இவங்க ஒரு வேலை செய்கிற உமன். இவங்க எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா $63 தான். எல்லாருமே அப்படி தான் வாங்குறாங்க. போய்ட்டு வாங்கக்கா. போய்ட்டு வாங்க. பாய். ஓகே, நம்ம இப்போ போட்டு ஆர்டராக கன்ஃபார்ம் இல்லை வந்திருக்கோம். அதை போய் எடுக்கிறோம். அதுக்கு முன்னாடி கடையை க்ளோஸில் போட்டிருப்போம். ஓகே, அன்பாக்ஸ் பண்ணி பிக்கிள்ஸுங்க வச்சுப்போம். இதை திறந்தே வச்சுப்போங்க. ஏன் சொல்கிறது தெரியுமா? அதெல்லாம் எல்லாம் ஒரு காரணம் தான். ஏன்னு சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். ஐயோ, இது இங்கே வச்சுட்டா. சரி போட்டுப்போம். ஏன்னா கஸ்டமர் வந்துகிட்டே இருப்பாங்க. அவங்கள ஒரு தட்டியும் நம்மளை இப்போ அப்புறமா திறந்தோம்னா வரத்துக்கு லேட் ஆகிட்டுனா நம்ம ரொம்ப கஷ்டமாயிடும் மனசு. அதனால தான் எல்லாத்தையும் ஒரே இதிலே பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஓகே, த்ரோ பண்ணிட்டு இது எடுத்துகிட்டு இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோமா? இது வேறு பிக்கிள்ஸ்ன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே காலி ஆகிட்டு செம்ம ஃப்ரெண்ட்ஸ். பர்ஃபெக்ட். வியாபாரம் நல்லா போகிறது ஃப்ரெண்ட்ஸ், வியாபாரம் நல்லா போகிறது. ஓகே, வியாபாரம் நல்லா போகிறது. இது என்னது இது? இது ரெட் கலர் பிக்கிள்ஸா? ஓகே, வியாபாரம் நல்லா போகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் இப்போ இதில் போட்டுப்போம். எல்லாமே முடிஞ்சிச்சு நம்மளுக்கு. இன்னும் நிறையா பார்சல் வரணும். 15 செகண்ட்ஸில் வரும். அதுக்குள்ள கஸ்டமர் எல்லாத்தையும் ரொம்ப நல்லா கவனிக்கணும். எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாருங்கள் சார். 3 பிக்கிள்ஸா சார்? தேங்க்யூ சார். சாரி சார். $1 பாயிண்ட் எவ்வளோ? 70. ஓகே சார். ஓகே சார். போய்ட்டாங்க சார். தேங்க்யூ சார். உங்கள் ஹேர் கட் பிடிச்சிருக்கு சார். உங்களுக்கு பொட்டை புள்ள இருக்குது, பரவாயில்ல. $6 வாங்குறாங்க, பெரிய ஆள் தான். ஓகே, $6 வந்து 6.30. ஓகேங்க. ஓகே சார். போய்ட்டு வாங்க. நீங்கள் நல்ல பிள்ளைங்க. 2 வாங்கியிருக்காரு. இவர் வந்து பாடி பில்டருங்க. இவர் பேர். ஓகே, 4.20. சார் உங்கள் ஆன்சர் பார்த்தா செமையாக இருக்குது. ஓகே சார். ஒரு 2 தான் வாங்கியிருக்காருங்க. பின்னாடி பார்த்தா யாருன்னு தெரியுதா? கண்டுபிடிங்க. பைரேட்ஸ் ஆஃப் கரேபியன் வாங்கியிருக்காரு. பார்த்தீங்களா? சொன்ன போல் $7 பிச்சு விடுவார காசை. எவ்வளோ கிட்டாலும் தருவாருங்க. அவ்வளோ பெரிய ஆள். தேங்க்யூ சார். அடுத்தடி வாங்க. எனக்கு கப்பலில் ஊற்றிட்டு அழைச்சிட்டு போக மாட்டாராங்க. சரி, $4 வாங்கிட்டு $46 சேஞ்சை கொடுத்தாலாம். என்ன மேம் பண்ணுவேன்? போங்க மேம். ஓகே, போய்ட்டு வாங்க. கடை சாத்திர நேரம் வந்துட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கடை சாத்திர நேரம் வந்ததுனால மணி $40 ரிவார்டு. பக்காவாக இருக்குங்க.
40 ரூபா ரிவார்டு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. இப்போ நம்ம போய் டப்பா பாசெல்லாம் வெளில வந்துருக்கணுமே. வந்துருச்சு. எடுக்கிறோம், முடிக்கிறோம், தூக்குறோம். இதை நம்ம எப்போ எங்கே வைக்கிறது? யோசிங்க யோசிங்க யோசிங்க. ஏய் இங்கே வச்சிடலாம். பக்காவா செட்டு ஆயிடுச்சு. கஸ்டமர் வந்தாச்சு. இல்லை சும்மா பேசினா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இல்லையா? பரவாயில்ல விடுங்க பார்த்துக்கலாம். என்ன இருக்குது? சரி வாங்குவோம்னா யாராச்சும் ஒருத்தவங்க வாங்கணும். இப்போ வாங்கியாச்சு. அவ்வளோதான் சார். நீங்கள் தான் சார். நீங்கள் கெத்து சார். கெத்து நீங்கள் ஒரு சொத்து. சொத்துனா சொத்தப்பல் என்ன இருக்கும்? அண்ணா யாருன்னு தெரியுதா? கிறிஸ்மஸ் தாத்தா. 2 கிறிஸ்மஸ் தாத்தா வந்திருக்காங்க. ஒரே ஒரு செஃப் வந்திருக்காரு. அடுத்து என்னோட ஹேர் கட் தலையாக வந்திருக்கான். உன் பேர் தான் யோயோ. ஓ கத்துறான் சார். கத்தாதுப்பா. எடுத்துகிட்டு போனேன். ஓகே சார். ஓகே சார். சாரி சார். தெரியாமல் சார். கோச்சுக்காதீங்க சார். கோச்சுக்காதீங்க. 2 கிறிஸ்மஸ் தாத்தா போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 கிறிஸ்மஸ் தாத்தா. கிறிஸ்மஸ் தாத்தானாலே லக்கு தான். 2 கிறிஸ்மஸ் தாத்தானா வாரி எடுப்பாங்க. காசு அப்படியே கொட்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாரி எடுப்பாங்க அப்படி காசு அப்படியே கொட்டுறாங்க பார்த்தீங்களா? சொன்ன போலே 2 பேருமே $4 தான். கிறிஸ்மஸ் தாத்தா எப்பவுமே பணம் இல்லாதவங்களாம் இருக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த பில் கவுண்டிங்க்கு சர்ப்ரைஸ் எல்லாம் சொல்லிட்டேனே. தான் சொல்லியிருக்கேன். இன்னும் ஃபுல்லாக சொல்லலை. சரி உங்களுக்கு நம்மளுக்குள்ளே எதுக்கு பில் கவுண்டிங்க்கு ஃபுல்லாக ஒரு ஆள் வைக்க போகிறோம். இப்போ கடைசியாக சொல்கிறேன். சரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு பில்லை போடுவோம். அதுக்கு நம்ம காசு எடுத்துகிட்ருக்கோம். இப்போ 7.40 சார். நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று பார்த்துட்டு இவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா சார்? நீங்கள் பெரிய ஆள் தான் சார். பார்த்தீங்கன்னா பாடி பில்டரு உடம்பு ஏற்றணும் இருக்குங்க. அதனால தான் வாங்குறாங்க சார். கவலைப்படாதீங்க. நம்ம கடையில் சாப்பிட்டாலே சரி உடம்பு பக்காவாக ஏறும். வருங்க. தேங்க்யூ சார். இவர் தான் தொப்பை. இவர் நம்ம தொப்பைனே கூப்பிடுவோம். ஏன்னா சாப்பிட்டு தொப்பை எவ்வளோ பஸ் இருக்குது பார்த்தீங்களா? சரி 6.24. ஓகே சார். உங்களுக்கு தேங்க்யூ. ஓகே அடுத்தது இவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா யாருன்னே தெரியலையே. புதுசாக கடைக்கு வந்திருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு அடையாளம் தெரியல. இல்லைனா கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கோம். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் பட்ட பேரும் ஓகே. தேங்க்யூ போயிட்டோங்க. எப்படி என்ன வைக்கலாம்? கோணம் மூஞ்சின்னு வச்சிடலாமா? இவர் யார்? யோயோ மண்டையா. ஓகே 16 10 + 1 5 16. ஓகே சார் 52. யோயோ மண்டையா சார். அப்புறம் வாங்க. ஓகே இவங்க தான் வந்து மொட்டைன்னு வச்சுக்கலாம். இவங்க நியூ கஸ்டமர். ஸோ மொட்டைன்னு வச்சுக்கலாம். அவங்க பேர் ஹேர் கட்டிங் மொட்டையாக இருக்குல்ல. பின்னாடி நிற்கிறது யார்? பைரேட்ஸா கரே. இப்போ தான் லேட்டஸ்ட்டாக மூவிலாம் பார்த்துட்டு இருந்தேன். செம்மையாக இருந்துச்சு. கன்ஃபார்ம் பாருங்கள் மறக்காமல். 47 ரூபீஸ் இப்போ கொடுக்க இருக்குது. ஓகே டாலரில் வந்து இது பைசையில் வந்து 48 கேட்குறாங்க. சரி 40 புள்ளி அப்புறம் ஒரு 5 1 மேக்ஸில் நான் சென்டம்ங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க உண்மையிலே. ஓகே இவர் ரொம்ப கம்மியாக தான் வாங்குறாரு. கொஞ்சம் ஏழை தான் போல இருக்குது. 84. ஓகே சாரி இப்படி போட்டால் கற்றுவாங்க அவன். 0.84 போடணும். யோயோ மண்டையா பாடி பில்டரு. அவங்க நிறையா தான் வாங்குவீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைங்க இவர் கம்மியாக தான் வாங்கியிருக்காரு. நம்மளுக்கு எப்பயுமே கஸ்டமர்னாலே $6 மேலே தாங்க வாங்கணும். 74. ஓகே 21 24 இல்லை தப்பாக போயிட்டு ஒரு 10. ஓகே பேர் பாடி பில்டர். இவங்க மொட்டை தலை ஓகேங்க. பாடி பில்டரோட கொஞ்சம் அதிகமாக தான் வாங்கியிருக்காங்க. போயிட்டு வாங்க சார். போயிட்டு வாங்க. நீங்கள் யார்? இவங்க தான் வந்து ஹேர் கட். எனக்கு பிடிச்ச ஹேர் கட்டுங்க இது. 25 சாரி 10 4 தானே? இல்லை இருக்கு. 4 தாங்க. குழப்புதுங்க. மேக்ஸில் சென்டிமீட்டராலும் கவுண்டிங்லாம் குழப்புது. இவர் தான் நம்மளோட இன்னையோட லாஸ்ட்டு கஸ்டமர். 63 பைசே.
ஓகே சார். ஸ்கூல் படிக்கிற பையன் உங்களுக்கு இல்லை பொண்ணுங்க, ஸ்கூல் படிக்கிற பொண்ணு. அவ்வளோதான், இன்னையோட நாள் முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி நம்ம 258 ரூபா சம்பாதிச்சிருக்கோம். நம்மளோட இப்போ எய்ம் என்ன சொல்லுங்கள், காமிக்கிறேன். நம்ம எய்மை நான் சொன்னாலாம் புரியாதுங்க, அதெல்லாம் ஒரு தனி சுகங்க வாங்குறது. இங்கே பாருங்கள், நம்ம எய்மு ஒரு செல்ஃப் செக் அவுட் மிஷின். ஏன்னா நம்ம ஒரு ஆளே தனியாக எல்லாத்தையும் பண்ண முடியாதுல்லைங்க, அதுக்காக நாங்கள் வாங்க போகிறோம். இது வாங்கணுன்னா நம்மளுக்கு காசு தேவை, காசு வேணும்னா நம்ம சம்பாதிக்கணும். ஸோ இப்போதைக்கு நம்மள்கிட்ட ₹1 எதுவுமே இல்லைங்க. ஆர்டர் ஆனால் நம்ம போட்டது இருக்குது, அதை இப்போ எல்லாத்தையும் அன்பாக்ஸ் பண்ணி வச்சுருவோம். ஒரு ட்ரேலையும் ஒன்று வைக்கணுங்க. ஓகே, பாக்ஸ் இஸ் எம்டின்னு வந்துடுச்சு. ஓகே, இதை போயிட்டு இது என்னது, இது முக்கியங்க. நிறைய பேர் வாங்குவாங்க பாருங்கள், கன்ஃபார்ம் பாருங்கள். இது பேர் தான் ஓட்ஸு, கன்ஃபார்ம் நிறைய பேர் வாங்குவாங்க. ஓட்ஸ் வாங்காதவங்களே இருக்க முடியாதுங்க, நிறைய பேர் வாங்குவாங்க. ஓகே, அடுத்தது வந்து இது என்னன்னு திறந்து பார்த்துருவோம். இதுவும் ஓட்ஸா? ஓட்ஸ் தாங்க. இது நம்ம இன்னொரு பேக்கெட் வைக்க வேணாம், சைடில் வச்சுப்போம் நம்ம. ஓகே, நம்ம போய் அடுத்தது எடுத்துகிட்டு வந்துடலாம். என்னன்னு சொல்லுங்கள். கரெக்டு, இதுதான் சப்பாத்தி மாவு, அதாவது ஃப்ளார். ஏன் எனக்கு சப்பாத்தி மாவு ஃப்ளார் வச்சாங்கன்னு சத்தியமாக தெரியல. ஆனால் ஃப்ளார்னா நான் ஃபஸ்ட்லாம் சின்ன வீட்டில் ஃப்ளவர்னு படிச்சுட்டு இருப்பேன். இப்போ தான் போகதான் தெரியுது அது சப்பாத்தி மாவும் இருக்குது, ஃப்ளவரும் இருக்குது. கரெக்டாக இது இது இதில் வைக்கணும். ஓகேங்க, கஸ்டமர் நிறைய பேர் வந்துட்டாங்க. இப்போ அவங்களெலாம் வேறு பார்க்கணும், அன்பாக்ஸ் வேறு பண்ணணும். ரொம்ப கஷ்டம்தான். இப்போ இருந்தாலும் கஷ்டத்தையும் சமாளிப்போண்டா. ஓகே, ஷெல்ஃபீஸ் ஃபுல்லாக பட்டு ஷெல்ஃபில் வச்சுருவோம். இந்த பாக்ஸை இப்போ கஸ்டமர் அதிகமாக இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ பேசுறதுக்கு டைம் இல்லை, வேலை பாருங்கள். இப்போ கெத்தா சார் வாங்க சார். காசு சார், கேஷ். ஓகே சார், 30 பைசே. ஓகே சார், ஓகே கிளம்புங்க சார். ஓகே சார், தேங்க்யூ சார், பை சார் பை. சும்மாங்க அக்கா மொட்டை எப்படி இருக்கீங்க? ட்வின்ஸா 2 பேரும் ஒன்றா ஒரே மாதிரியே இருக்கீங்க. ஓகே 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 ஓகேக்கா, கோபடாதீங்க, சும்மாங்க வச்சுக்காதீங்க. போயிட்டு வாங்கக்கா. என்னண்ணா நைட்லாம் தூங்குறது இல்லைங்க, 12 மணி நேரம் கடை ஓப்பன்லேயே இருக்கா, அதனால நைட்லாம் தூங்குறதே இல்லை முக்கியமாக. இன்னொரு 10 ரூபா. நீங்கள் வேணா வெளில போய் போர்டை காமிக்கிறேன் பாருங்களா, எவ்வளோ நேரம் நம்ம தூங்காமல் இருக்கேன். இவங்க கொஞ்சம் பரவாயில்ல, நம்ம தூங்காததுக்கு இவங்க ஒரு நிறையா காசு தராங்க. 92 6 10க்கு 10 டக்குன்னு வந்தா வருது. தொப்ப சார் வாங்க, $47 ரிட்டர்ன் பண்ணுமா உங்களுக்கு? என்ன சார் போங்க சார். 47.25 10, அப்புறம் வந்து ஒரு 10, அப்புறம் ஒரு 3. ஓகே சார், சார் வந்துடுங்க. அப்படி சொல்ல மாட்டா, வராதிங்க. எனக்கு இந்த பையனா பொண்ணான்னு தெரில, இவங்க கொஞ்சம் கம்மியாக தான் வாங்குறாங்க. $47. இவங்க எனக்கு தெரிஞ்சவங்களாம் சேஞ்ச் மாற்றுறதுக்குன்னே வராங்க போல இருக்குது. $47 47. ஓகே, பாக்கி 48 பைசே. 5 3. ஓகே, கரெக்டாக இருக்குது. ஏன்னா சேஞ்ச் மாற்றுறது தான் வராங்க. நம்ம மாற்றோம்னா கடையில் போய் பொட்டி கடையில் போய் அது கூட தான் வராங்க போல இருக்குது. இங்கே பார்த்தீங்களா $6, அப்புறம் வந்து 09. சார் தேங்க்யூ சார். நீங்கள் கடைக்கு வந்துடாதீங்க. ஓகே, 17.13. ஓகே சார், எவ்வளோ உங்களுக்கு கொடுக்கணுமா? இப்போ இதெல்லாம் கன்ஃபார்ம் சேஞ்ச் மாதிரி தான் வரீங்க, அது மட்டும் தெரியுது சார். பாடி பில்டர் சார், ஆள் பார்க்கவே செம்மையாக இருக்காங்களே அவங்க. இப்போலாம் உங்களுக்கு காமிச்சிருந்தா செம்மையாக இருக்கும்ல. ஓகே, $2.10 தந்துருக்காங்க. ஓகே சார். மேடம் திருப்பி வாங்க. ஓகே, மறந்துடுங்கக்கா. இவங்களாம் ஒர்க்கருங்க, உங்களுக்கு நம்ம டிஸ்கவுண்ட் போடலாம், ஆனால் போட முடியல. இருந்தால் கன்ஃபார்ம் போட்டிருக்கோம். ஏன்னா ஒர்க் பண்ணிட்டு உங்களுக்கு குடும்பம்லாம் இருக்கும். பார்த்தீங்களா, அதிகமாக போடலாம் ட்ரை பண்ணால் வேணாங்கிறாங்க, அழுகுறாங்க. பாவமாக இருக்குங்க, ரொம்ப பாவமாக இருக்குது சார் உங்களை பார்த்தா.
பின்னாடி நிற்கிறது நம்ம அண்ணன் பைரைட்ஸு. நம்ம அண்ணன் எப்பயுமே கெத்து. பைரைட்ஸ் அண்ணன் வாங்கண்ணே, எப்படி இருக்கீங்க? கம்மியாக வாங்குறீங்களே, வெக்கமா இல்லையா? அப்படி சொல்ல மாட்டேங்க. ஒரு ரெகுலர் கஸ்டமர் எப்படிலாம் பேசலாமா அப்படின்னு நான் என்ன திட்டிக்கணுமா? ஓகே, திட்டிக்கிறேன். ஓகேங்க, கடை மூட வேண்டிய நேரம் வந்துட்டு இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் பாய்.